எல்லாருக்கும் வணக்கங்க. எங்க பதிவுகள பார்த்துட்டு, இன்னைக்கு இலங்கையிலேருந்து ஒரு வாடிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா, செக்கு நல்லெண்ணெய் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பனங்கருப்பட்டி போட்டு ஆட்டுன நல்லெண்ணெய் இருக்கு. லிட்டர் ரூ. 350 சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 1000 லிட்டர் தேவைப்படும்னு சொன்னாங்க. நாங்க என்ன சொன்னோம்னா, ஒரு 5 லிட்டர் தேவைப்பட்டா முதல்ல சாம்பிள் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அதுக்கப்புறம் நல்லா இருந்தா நேரடியா எங்க நிறுவனத்த வந்து பாருங்க. எங்கனால நல்லபடியா குடுக்க முடியும்னு நம்பிக்கை இருந்தா, நீங்க ஆர்டர் பண்ணுங்க. எக்ஸ் ஃபேக்டரி 350 மேற்படி செலவுகள்லாம் நீங்க பண்ணிக்கோங்க. அதே மாரி உங்க ஊர்ல என்ன விலைக்கு விக்குதுன்னு சொல்லி நீங்க பார்த்துக்கோங்க. எங்கனால தரமான பொருட்கள உற்பத்தி பண்ணி உங்களுக்கு வந்து விற்பனை பண்ண முடியுங்க. வியாபார வாய்ப்பு, அங்க மார்க்கெட் ரேட் இதெல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு எந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் ஆகும், எவ்வளோ செலவுகள் ஆகும், கப்பல்ல கொண்டு போறதுக்கு எவ்வளோ செலவுகள் ஆகும், ஷிப்மெண்ட்டுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுட்டு, தாராளமா நீங்க ஸ்நேகிதி ஃபுட்ஸ்ல வாங்கி நீங்க விற்பனை பண்ணலாங்க. நீங்க வந்து இறக்குமதியாளரா இருந்தாலும் சரி, ஏற்றுமதியாளரா இருந்தாலும் சரி, நீங்க எங்ககிட்ட செக்கு எண்ணெய் வாங்கி விற்பனை பண்ணலாம். நாங்க உங்களுக்கு தரமான பொருட்கள உற்பத்தி பண்ணி விற்பனை பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. என்னன்னா, நீங்க தர பரிசோதனை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தாராளமா நீங்க என்கிட்ட செக்கு எண்ணெய்கள வாங்கிக்கலாங்க.